Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. Today is 7th December 2025 Sunday. It's the Lord's Day. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவருடைய கை குறுகவில்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் நம்மை தூக்கி நிறுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். சரி, இன்னைக்கான வசனத்தை நான் பார்ப்போம். அது மார்க் 9:42, மார்க் 9:42. ரொம்ப கடுமையான பொதுவாக ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். சில சமயங்களில் இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க சொல்வார். ஆனால் இப்பொழுது இது செஞ்சால் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா அந்த தீர்ப்போடு தண்டனையும் சொல்கிறார். நீ தப்பு செஞ்சுட்டா அவனை மன்னிக்கிறேன் அது சொல்கிறது வேறு. இப்போ இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தா நல்லது, அவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். தண்டனையும் சேர்த்து சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ ஒரு வருத்தத்தோடு கோபத்தோடு அல்ல மன கஷ்டத்தோடு மனதுருகிற ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்துங்களேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? இஸ் கிவிங் அ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். That means very very hard things, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த வசனத்தை நல்லா கவனமாக வாசித்து தியானிங்க, யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? 9:42, 9:42. But whoever cause one of these little ones who believe in me to stumble, it will be better for him if a millstone were hung around his neck and he were thrown into the sea. Amen. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். என்ன தண்டனை கொடுக்கிறாரு? அவன் கழுத்தில் ஏந்திரக்கல், மைல்ஸ்டோன் எவ்வளவு பெருசு, அதை கட்டி கடல்ல தூக்கி போட்டுருணுமா. எதுக்கு கல்லை கட்டி போட சொல்றாரு? அவன் தப்பிச்சு வந்துடக்கூடாது. ஆமா தானே? யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஆண்டவர் இந்த பெரிய தண்டனையை கொடுக்கிறாரு? ஆச்சரியமா இருக்கிறது, மிகவும் யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இச்சிறியவருக்கு தடையா இருக்கிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர்கள், கர்த்தருக்குள்ள வளர்றவங்களுக்கு இடையூறா இருக்கிறவங்க, விசுவாசத்துல இடையூறு, நம்பிக்கையில இடையூறு, விசுவாச வாழ்க்கையின் போராட்டத்துல இடையூறு. ஆமா தானே? ஆண்டவர் அந்த இடையூறா இருக்கிறவங்க. But whoever cause one of these little ones who believe in me to stumble. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இடையூறா இருக்கிறாயா? உன் பிள்ளைகள் விசுவாசத்திலே வளருவதற்கு நீ இடையூறா இருக்கிறாயா? பிள்ளைகளே, உன் நண்பர்கள் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு நீ இடையூறா இருக்கிறாயா? வேலை செய்கிறவர்களே, நீ வேலை செய்கிற இடத்துல நீ மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கிறாயா? யோசிச்சு பார்ப்போங்களேன். இடையூறா இருக்கிறவர்கள் சிறியவர்கள், அப்படி என்ன விசுவாசத்துல வளர்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், புதியவர்கள், நியூ பிலீவர்ஸ், the believers who is growing in Christ. You cannot be stumbled. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இந்த தவறு செய்கிறார்கள், விசுவாசிகள் இந்த தவறு செய்கிறார். ஆண்டவர் கடுமையான தண்டனையை கொடுக்க, இவன் ஏந்திரத்தை கட்டி கடலை தூக்கி போடுங்கிறாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை பாருங்களேன். தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னா மூழ்கி அதிலேயே மடிய வேண்டும் என்பதுதான் பொருள். ஆமா தானே? You have to die in the depth of the sea. அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க. நீ ஆண்டவருடைய விசுவாசத்திலே வளர்கிற பிள்ளைகளுக்கு, வளர்கிற விசுவாசிகளுக்கு இடையூறா இருக்கிறாயா? எதனாலும் நீ இடையூறா இருந்து விடாதே. சபை வளர்ச்சிக்கு, விசுவாச வளர்ச்சிக்கு, திருச்சபை காரியங்கள் ஏதாவது ஒரு இடையூறு உண்டாக்குறது, ஏதாவது சபையில் ஒரு ஊழியம் அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியம் இப்படின்னா அது ஒரு இடையூறு கொண்டு வருவது. ஆண்டவர் கொண்டு வராத, அது நல்லதில்லை, அது நல்ல காரியமும் அல்ல. இடையூறா இருக்காதே. உன்னை 1 மைல் தொந்தரவு பண்ணா நீ 2 மைல் அவனோட நடன்னு சொன்னார் ஆண்டவர்.
அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? சகித்துக்கொள் என்று சொல்லுகிறாரு. உனக்கு விளங்கவில்லையா, உனக்கு புரியவில்லையா, ஒதுங்கி பார், இடையூறாய் இருக்காதே. அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி சுவாமி. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. இது உம்முடைய வசனம் எங்களை எச்சரிக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. We should not be a stumble to anyone, Lord. கர்த்தருக்குள் வளருகிற விசுவாசிகளுக்கு நாங்கள் இடையூறாக இருக்காதபடி அப்பா எங்களை பலப்படுத்துங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையை சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நீ யாராவது விசுவாசிக்கோ, ஊழியத்திற்கோ, திருச்சபைக்கோ இடையூறாக இருக்கிறாயா? Take care and God bless.